மேரி கிறிஸ்மஸ். எல்லாருக்கும் மேரி கிறிஸ்மஸ். மேரி கிறிஸ்மஸ். மேரி கிறிஸ்மஸ். ஹாப்பி கிறிஸ்மஸ். என்னது ஹாப்பி கிறிஸ்மஸ்? கிறிஸ்மஸ். மேரி கிறிஸ்மஸ். என்னப்பா தூங்கி எழுந்து வரியா? என்ன செய்றீங்க? சமையல். என்ன சமையல்? கிறிஸ்மஸ் சமையல். அதான் என்ன சமையல்ப்பா? அப்புறம் சாப்பாடு தான். அதான் என்னப்பா? பிரியாணி சிக்கன் 65. ஆஹா, என்ன பிரியாணி? சிக்கன் பிரியாணி. சிக்கன் பிரியாணியா? சூப்பர். என்ன போட்டேன்? மஞ்சத்தூள், மிளகாத்தூள், உப்பு. அம்மா எங்க இருக்க? எங்க இருக்கீங்க? பின்னாடி ஒண்ணுமே தெரியலடா இருக்குது. இங்க பாரு, இந்த முகத்தில் ஏதாவது சேஞ்சஸ் தெரிகிறதா? ஜீசஸ் வந்திருக்கார். ஆமாண்டா, அப்படிதான் இருக்கு. ஹalleluya. ஜீசஸே வந்திருக்காரு. தலைய நல்லா ஷாம்பு போட்டு குளிச்சுட்டு ஸ்ப்ரே இது ஈஸ்வர போட்டு இப்படி அடிச்சார் பொழுது இப்படி தூக்கி இருக்குது. ஜீசஸ் இப்படிதான் இருப்பாரு. இன்னும் கொஞ்சம் தாடி லேசா வந்துருக்கும். ஏ பாய், கேஸ் ஆர்டர் பண்ணுமே, வந்துச்சா? எடுத்துட்டு வராரு. ஏன்பா லேட்டு? ஏ புள்ள, முடிட்டிட்டு நீ உருட்டுறதுலதான் மண்ணெண்ணெய் எங்களுக்கு 50 ரூபா கேப்பியா 100 ரூபா கேப்பியாப்பா? கேஸ் டெலிவரி பண்றதுக்கு அதெல்லாம் கேட்க மாட்டேன். ஃப்ரீயா? ஃப்ரீ ஹோம் டெலிவரி. எங்க வீட்டுக்கும் வருவீங்களா? மாட்டேன். ஏன்டா என் பிள்ளைய பார்த்தா உங்களுக்கு கேஸ் டெலிவரி பாய் மாதிரி இருக்கான்னு ஆன்ட்டி பண்றேன். அவனே தூக்கி மாறாப்பா, நான் தூக்கி வந்து வச்சான். அடுத்த வாட்டி எனக்கு கேஸ் பையன்டா, நீயே தூக்கி. அவங்கவுங்க கவலை. ஐயோ, இனிமே கொண்டு வர மாட்டானே. இவங்க நகைச்சுவைன்ற பேர்ல எனக்கு சீரியஸா ஆக்கி விட்டுருவாங்களே. நான் வந்து கொஞ்சம் உஷாராதான் இருந்தேன். பீஸ்ல இருக்கு. சிக்கன் லெக் பீஸ் எல்லாம் இருக்காடா செய்யும். நான் இன்னைக்கு வீட்டுக்கு போறேன். நான் வீட்டுக்கு போறேன். ஒரு வழியா கிளம்புறாயா அப்படின்னு சில பேருக்கு இருக்கும்ல. நேத்துல இருந்து பெண்டு கண்டு நான் புக்குக்காக வெயிட் பண்ண வச்சேன். எப்போ முடியுமோ தெரியல. எனக்கு வேலை இருந்துச்சு. வேலையும் முடிச்சுட்டு அம்மா என்ன வேலை உங்களுக்கு இருந்துச்சு? ஆயில் ப்ரிப்பேர் பண்ணி அத பாட்டிலிங் பண்ணி பாதி பாட்டிலிங் பண்ணிருக்கேன். இன்னும் பாதி பாட்டிலிங் பண்ணோம். சரி, நம்ம வீட்டுக்கு போய் பண்ணிக்கலாம் மீதி பாட்டில்னு சொல்லி எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டேன். நான் இப்படி போனோடனே அவன் அப்படி வருவான் போல இருக்கு. யார? ஏன் சித்தி விட்டு போனேன்னு. ஓ, அத்துக்குட்டிய சொன்னியா? என்னடா திறந்தே வச்சிருக்க? என்ன காசு அது? சரி, கொஞ்சம் ஏறிட்டோம். புஸ் புஸ்ன்னு எரியட்டுமா? ஓகே. ஏன் இங்க வந்து மட்டும் புஸ் புஸ்ன்னு எரியுதுன்னு சொல்லுங்க. புஷ்பல கறக்கிறதால. டிமார்ட் போலாமா? ஏன்பா அளந்து பாக்குற? பைசப்ஸ் எவ்வளவு இருக்குன்னு பாக்குறியா? இது வந்து போன வாட்டி போடும்போது ஏறல, அவ்வளவு டைட்டா இருந்தது. இந்த வாட்டி எப்படி போட்டு தம்மான்னு பாக்குறேன். கொஞ்சம் ஒரு சுத்து இறைச்சிருக்கேன். ஓஹோ, கொலகொலன்னு ஆயிடுச்சு. 56 வயசு ஆகுது. கொலகொலம் நான் வந்து கல்லு மாதிரிடா இருப்பேன். 16 வயசாடா ஆகுது. உனக்கு என்ன வயசு ஆகுது? நீ சின்ன பையன். 29. ஏன் எப்பவுமே பாஸ்மதி ரைஸ்லயே செய்றீங்க? சீரக சாம்பா அதுல சம்பா போன வாட்டி வேணுது. நம்ம பிரியாணி செஞ்சோம்ல, இந்த ஸ்டைல்ல, திண்டுக்கல் ஸ்டைல்ல செஞ்சோமா, அதுல ஒரு கிளாஸ் அரிசி தான் இருக்கு. இந்த மாசம் மல்லிகை நான் வாங்க போல. ஏன்னா இது ஃபுல்லா காலி ஆகட்டும், அப்புறம் அவங்க இருக்க கொண்டு வச்சுட்டு சேர்ந்து போகுது. அதனால காலி பண்ணிட்டு வாங்கலான்றதால வாங்கல. நியூ இயர்க்கு அப்புறம் தான் வாங்க போறேன். அதனால இருக்குது. இப்போ பாஸ்மதி ரைஸ் இருந்துச்சு. இது வேணா அங்கிள் வேணுந்தாரு, அதனால இதை எடுத்து செஞ்சு நான் இன்னைக்குன்னு சொல்லிட்டு செய்யறேன். என் கேள்விக்கு பதில் சொல்லுங்க. என்ன கேட்டீங்க கேள்வி? அப்ப என் கேள்வியே புரிஞ்சுக்கல. சொல்லுங்க. ஏன் எப்பவுமே பாஸ்மதி ரைஸ்ல பிரியாணி அதிகமா செய்றீங்க சீரக சம்பா விட? அதுதான் எங்களுக்கு பிடிக்கும். பதில் வந்துச்சா? அதுவே வந்து முடிய வேண்டிய பதில தான் நீ இவ்வளவு பெருசா சொன்னேன். ஆமா. இந்த நியூ ஸ்டைல் பிரியாணியா? பிரியாணி ஸ்டைல் பிரியாணி. என்ன டேட்? நீங்க WWFல எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணலாம்ல ஆண்டி? ஏன் வெயிட் தூக்குறது? 14 kgலாம் அசால்ட்டா தூக்குறீங்க. வெறும் 14 கிலோ தான் அது. இன்னைக்கு கிறிஸ்மஸ் 25. ஆண்டி, இந்த மேரி கிறிஸ்மஸ் அந்த தாத்தா சொல்லுவார்ல, அந்த மாதிரி சொல்லுங்க மக்களுக்கு. எங்க கிறிஸ்மஸ் gift. அவங்க எவ்வளவு அழகா சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப கிஃப்டிங் சொல்லுங்க ஆண்டி. எப்படி சொல்லுப்பா எப்படிங்க? ஒரு வாயை வச்சு நம்ம வயசான தாத்தா ஒரு எப்படி சிரிப்பாருன்னா, மேரி கிறிஸ்மஸ், மேரி கிறிஸ்மஸ்.
டெய்லி நான் ஒரு மிமிக்ரி பண்ண வைக்கிறான், நீயும் பண்ணிட்டு இருக்க. This is chicken biryani. வாசனை வருது. இன்னும் பிரியாணி ஆகல. தயிர் போட்டியா? தயிர் போடல, கேட்டனே. லோச்சுக்கன் சொன்னேன். ரெசிபி வருமாப்பா? ரெசிபி வரா ஒரு 1000 வாட்டி போட்டுருப்போம் பிரியாணி. கப்பரா அதனால வராதா? ஓகே. நீ சாப்பிடு பல்பி. இதுதான் 2 பேரும் டிஸ்கஷன். ஐஸ்கிரீம். இது எனக்கு. புபு குட்டி, உனக்காக நாங்க நேத்து எல்லாம் போய் வாங்கிட்டு வந்தோம், நீ வரல. அதனால மாமாவும் நானும் சித்தப்பாவும் மட்டும் சாப்பிடுறோம். அதுக்குதான் போட்டு கொடுக்குறேன். ஐஸ்கிரீம். இது வந்து ஐபார் ஆல்மண்ட் கிரன்ச். இது ஒண்ணுதான் வாங்கணும். நீ கேப்பன்னு சொல்லி 2 எடுக்க சொன்ன. ஆவி பறக்குதா? ஆவி பறக்கல, ஆவி ஐஸ்கிரீம் சாப்பிடுது. நீதான் அது பாவி. என்னடா இத நீ சொல்லிட்டு இப்ப நீ ஏதோ சொல்ற. அவன் நேத்தே இதை சாப்பிட்டான். ஓ அப்படியே. உங்களுக்கு வேணாமா? எங்க அம்மா போறேன். அது எனக்கு குடுறேன். போடா. உனக்கு இருக்க சுகர் இருக்கு, ஐஸ்கிரீம் வரைக்கும் இருக்கு. கடவுள் கேட்டா ரொம்ப சுகர்ல நான் சாப்பிடுறதே இல்லடா. ஒரு எப்பயாச்சும் ஒரு நாள் ஐஸ்கிரீம் சாப்பிட்டுருவேன். இருந்தாலும் ஒரு ஃபுல் கசாபா சாப்பிட்டேன். அது கசாடா எனக்கு ரொம்ப வாழ்க்கையிலே பிடிச்சதுடா. லட்டு புப்புவாக மாறின தருணம். ஐஸ்கிரீம் நம்ம ஸ்வீட்லாம் அப்படியே டோட்டலா விட்டுட்டேன். தொடுறதே கிடையாது. பிஸ்கெட் ஐட்டமும் தொடுறது கிடையாது. நேத்து தானே அவன் வாங்கின வர்க்கியை தின்னீங்க. இப்படி ஒன்று சாப்பிட்டேன். அப்புறம் அதெல்லாம் ஸ்வீட் இல்லையா? கொஞ்சம் உரப்பா இருக்கும். பயப்படாதீங்க, இவ்வளோ ஊதிட்டேன். லைட்டா நக்கிட்டு அப்படியே தலைக்கு இந்த வச்சு. காஞ்சனா படத்துல வர மாதிரி பேய் வந்து ஸ்பைஸ் இருக்கு, உப்பு கொஞ்சம் போடணும். ஓகே, ஒரு 4 பர்சன்ட். கைஸ் நீங்க நக்கி பாக்குறீங்களா? நீங்க ஐஸ்கிரீம் நக்கிக்கிறீங்களா? பாருங்க எப்படி நக்கிட்டு இருக்காங்க 2 பேரும். அவ்வளவு உப்பா? அது எப்படி மாதிரி தெரியும்? போடுங்க நாளைக்கு பாப்பேன். இப்போ குத்து மதிப்பா. டெஸ்டிங். நீங்க 2 பேரும் நல்லாவே இருப்பீங்க. இருங்க இருங்க இருங்க. இது நல்லாவே இருக்கு. எனக்கு கூட பிடிச்சிருக்கு. எப்படிங்க உங்க அக்காக்கு இவ்வளோ நீளமான கூந்தல் இருக்கு? எவ்வளவு பெரிய கூந்தல் இருந்தது, இங்க வரைக்கும் இருக்கும். அக்காக்கு போட்டியா நானே வச்சிருந்தேன். காலேஜ் விட்டுடுச்சு. பெரியவளுக்கு வந்து கண்ணாடி வச்சு ஒரு போட்டோ எடுத்து வச்சேன். அந்த போட்டோ தான் எங்க இருக்கு தெரியல, நல்ல லென்த். காலேஜ் போனாங்க, 1 வருஷம் ஒழுங்கா இருந்தது. 2வது வருஷம் போய் முடிய கட் பண்ணிடுச்சு. அதே காலேஜ்ல தான் நானும் படிச்சேன், எனக்கு தெரியும் எவ்வளவு பெருசா இருக்கு. அதான் ஃபர்ஸ்ட் வருஷம் வந்து ஃப்ரெண்ட் பெருசா இல்ல, அடுத்த வருஷத்துல இருந்து ஒரு ஃப்ரெண்ட் ஆயிட்டாரு. அதனால முடி வெட்டி விட்டேனா? நான் சொன்னேன். நீ தான்டா கூட்டு போனவள. யார? எங்க அக்கா காரிய. நம்மளாக்கு ஒண்ணும் அப்ப அவ்வளவு பெருசுலாம் கிடையாது. அவ ஸ்கூல் முடிச்சோடனே வெட்டிட்டா. லென்த் அவளுக்கு நல்லா இருக்கு. அவ ஸ்கூல் முடிச்சோடனே வெட்டிட்டா. அதான் காலேஜ் படிக்கும்போது அவளுக்கு பெருசா எல்லாம் கிடையாது. அவனுக்கு தலைவலி வரும் ஜாஸ்தியா. இந்தியாவிலதான் தலைவலி வருது. முடியும் போது வெட்டிட்டா. நான் அதே மாதிரி சொல்லி அவ பண்ணணும்னு சொல்லி எங்க ஏரியாவுக்கு வந்தா கூட்டு போய் பண்ணி விட்டேன். இப்ப கல்யாணத்துக்கு அப்போ என்ன வேண்டினாலும் தெரியல, பையனா போறணும்னு வேண்டினாலும் என்னமோ இப்ப போய் 3 பேரும் மொட்டை. கல்யாணம் ஆகணும்னு வேண்டாம், கல்யாணம் ஆகணும். திருப்பதியில போய் மொட்டை 3 பேரும் மொட்டை. இப்ப நல்லா வளர்ந்துருக்கு. அதுவும் அரிசி போட போறாங்க, பாக்குறவங்க பாத்துக்கோங்க, பாக்குறவங்க பாத்துக்கோங்க. என்னடா இப்படி சொல்ற? பிரியாணி அரிசி போட்டாச்சு. சிக்கன் 65 டெஸ்டிங் பேஜ். ஆல்ரெடி ஒன்று ராக்கி பாய் டேஸ்ட் பண்ணி பார்த்து குறைகளை கண்டுபிடிச்சு அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்லாம் பண்ணி மேஜிக் பண்ணி திருப்பி போட்டிருக்கேன். ஹோப்ஃபுல்லி இது சூப்பரா வரும்னு எதிர்பார்க்குறோம். அந்த கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் ரெடியா? ஓ ரெடி. இங்க இருந்து பார்க்கலாம் வாங்க. சிக்கன் 65 அது பொரிஞ்சிட்டு இருக்கு, இது பொரிஞ்சது. ஈரல் வறுவல், ஆனியன் ரைத்தா, சுட சுட சிக்கன் பிரியாணி எல்லாம் தயாரா இருக்கு. வாங்க சாப்பிடலாம். அனைவருக்கும் ஹாப்பி கிறிஸ்மஸ்.
மேரி கிறிஸ்மஸ். இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புறோம். இந்த vlog பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. இந்த மாதிரி சூப்பர் டூப்பர் vlog-ஓட நானும் கௌதமா உங்களை சீக்கிரமா பார்க்க வரும். டாடா பை see you. இப்ப நாங்களா நம்ம பக்காளி நம்ம பாருங்க. நீங்க உங்க சேனல்ல வருவீங்க, நான் வீட்டுக்கு போறேன்.